மிக முக்கியமான பகுதிகளில் இருந்து மக்கள் வெளியே, இதெல்லாம் சின்ன சின்ன கிராமங்கள், அதிலிருந்து வெளியேறணும் இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த பக்கமாக பார்த்தீங்கன்னா பெகா பள்ளத்தாக்கு பகுதிகள், இந்த பகுதிகளில் இருந்து மக்கள் வெளியேறணும், பெய்ரூத்தில் இருந்து வெளியே போங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இல்லைன்னா எல்லா பகுதிகள் மேலேயும் தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு. இது வேணும்னே இந்த யுத்த நிறுத்தத்தை தடுக்கிறதுக்காக, யுத்த நிறுத்தத்தை நாசமாக்கிறதுக்காக இஸ்ரேல் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான வேலை. ஏன்னா இந்த யுத்தம் நடந்தால் தான் இஸ்ரேலுக்கு லாபம். யுத்தம் நடந்துகிட்டே இருக்கணும், அவங்க எலெக்ஷன் வைக்காம பின்னாடி போய்கொண்டே இருக்கலாம், அந்த நாட்டுக்குள்ள பெஞ்சமின் நெத்தன்யாஹுவுடைய அரசியலை பாதுகாக்க முடியும். ஒன்று. அதே நேரத்தில் இந்த யுத்தம் நடக்க நடக்க என்ன ஆகும்னு கேட்டா, அமெரிக்காவுடைய பலம் குன்றுகிற நேரத்தில் இஸ்ரேலுடைய பலம் அதிகரிக்கும் என்று அவர்கள் நம்புகிறார்கள். இதுக்கெல்லாம் சேர்த்து தான் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, வேணும்னு இந்த தாக்குதல்களை நடத்தி கொண்டே இருக்கிறார்கள். இந்த தாக்குதல்கள் இந்த யுத்த நிறுத்தத்தில் மிகப்பெரிய ஒரு சங்கடத்தை உண்டாக்க போகிறது. யுத்தத்தை உடனே நிறுத்தல் என்று சொல்லி சொன்னா, லெபனான் மீதான தாக்குதல்கள் நிறுத்தல் என்று சொன்னா, பேச்சுவார்த்தைகளில் நல்ல நிலை எட்டப்படாது என்று சொல்லி ஈரானுடைய அதிபர் மசூத் பெஸக்ஷியன் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார். அதே மாதிரி யுத்த நிறுத்தத்தினுடைய பிரிக்க முடியாத அங்கமாக லெபனான் இருக்கிறது என்று சொல்லுகிறார் ஈரானுடைய பாராளுமன்ற சபாநாயகர் முகமது ஹலீபாப். இவங்க எல்லாமே இப்ப ஈரானில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அரசியல் தலைவர்கள், ஜனாதிபதி, பாராளுமன்ற சபாநாயகர் எல்லோருமே என்ன சொல்றாங்கன்னா, லெபனான் மேல நீங்க அட்டாக்க நிறுத்தலன்னா ஈரானுக்கும் உங்களுக்கும் மட்டும்தான் யுத்த நிறுத்தம் ஆகாது, லெபனான் மேலே தான் யுத்த நிறுத்தம் வரணும், இல்லைன்னா நாங்க யுத்தத்தை நிறுத்த மாட்டோம், திரும்ப சண்டை பிடிப்போம் அப்படிங்கிறாங்க. அவங்க திரும்ப சண்டை பிடிக்க வந்துட்டாங்கன்னா ஹொர்முஸ் மூடப்பட்டது மாதிரியே இருக்கும். எல்லா நாடுகளுக்கும் அது பெரிய ஒரு சங்கடத்தை உண்டாக்கிரும்ங்கிறதுனால உடனடியாக இன்றைக்கு பல நாடுகளும் இது தொடர்பாக கருத்து சொல்லி இருக்கிறது. பிரான்சினுடைய வெளிவிவகார அமைச்சர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் யுத்த நிறுத்தம் லெபனானுக்கும் பொருந்த வேண்டும் என்று மிக தெளிவாக பிரான்ஸ் சொல்லி இருக்கிறாங்க. அதே மாதிரி பிரிட்டன் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பிலையும் யுத்த நிறுத்தத்தில் லெபனான் இன்க்ளூட் ஆகணும், லெபனானை தனியை விட்டுட்டு யுத்த நிறுத்தம் வந்துடாதீங்க, அப்படி செய்யக்கூடாது, நாங்கள் ஏற்றுக்கிற மாட்டோம் இருக்கிறாங்க. அதே மாதிரி ஆஸ்திரேலியா வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பிலையும் யுத்த நிறுத்தம் என்பது லெபனானையும் உள்ளடக்கியதாகத்தான் இருக்கணும், லெபனானோட மட்டும் இஸ்ரேல் சண்டை பிடிக்கும் என்று சொல்லி தனியாக விட முடியாதுங்கிறாங்க. இது லெபனான் மேல உள்ள பாசம் கிடையாது. லெபனானோட யுத்த நிறுத்தம் இல்லை என்று சொல்லி சொன்னா ஈரான் அதை ஒப்புக்கொள்ளாது, ஹொர்முஸை மூடிடுவாங்க. ஈரான் யுத்தம் பண்ணுங்கிறது அத்தனை நாடுகளுக்கும் தெரியும். அதனால தான் அமெரிக்காவுக்கு அழுத்தம் கொடுக்கும் விதமாக லெபனானையும் நீங்க இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் இஸ்ரேல் விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பில் தேவைப்படும் இடங்களில் எல்லாம் நாங்கள் தாக்குதல்களை நடத்துவோம் என்று ஒரு பேட்ட ரவுடி மாதிரி அவர்களுடைய அறிக்கையை விடுத்திருக்கிறார்கள். நாங்கள் நினைச்ச இடத்துல அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு இருக்காங்க. அதனால தான் பச்சை பிள்ளைன்னு பார்க்காம கூட இந்த மாதிரியான தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல இன்றைக்கு இஸ்ரேலிய ராணுவம் வெளியிட்டிருக்கக்கூடிய, ஆக்கிரமிப்பு ராணுவம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் ஹிஸ்புல்லாக்களுடைய தலைவர், பொறுப்பாளராக இருக்கக்கூடிய நாயிம் காசிம் அவர்களுடைய தனிப்பட்ட செயலாளரை கொண்டிருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். நாயிம் காசிம் கொல்லப்படலை.